இன்றைக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டால், கெட்டவன் வேகப்படுகிறான், நல்லவன் பின்னாலே போகிறான். அதுக்கு காரணம் என்ன என்று நான் நினைத்து பார்க்கிறது உண்டு. ஏன் கெட்டவனோடு இப்படி முன்னுக்கு போகிறான், நல்லவன் பின்னுக்கு போகிறான் என்றால், கெட்டவனுக்கு தான் செய்கிற கெட்டதிலே உறுதி இருக்கிறது. களவெடுக்கிறவன் நான் களவெடுத்து வாழ்வேன் என்று நம்புகிறான், அவனுக்கு அதில் உறுதி இருக்கிறது. நல்லவனுக்கு தான் செய்கிற நன்மையிலே உறுதி இல்லை. அப்புறம் ஞானசம்பந்தரை சொன்னால் நான் வாழ்வேன் என்று சும்மா மேடையில் பேசுவானே தவிர, கீழே இறங்கினா அதெல்லாம் நமக்கு சரி வராது சார் என்றுவான். கெட்டவனுக்கு கெட்டதிலே இருக்கிற உறுதி நல்லவனுக்கு நன்மையிலே இல்லாத காரணத்தினால்தான் நம் சொத்துக்களை எல்லாம், அறிவு சொத்துக்களை எல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறோம். சைவத்தினுடைய பெருமை நான் சொல்லுகிறேன். சைவம் என்னவென்றால், நான் ஒரு சமய வெறியன் அல்லன், அதை தெளிவாக சொல்லிவிடுகிறேன். எனக்கு கடவுள் ஒன்று என்பது நன்றாக தெரியும். அதுக்கும் சைவத்தை படித்து சைவ தத்துவம் படித்தவர்களுக்கு ஒன்று தெரியும். இப்போ நாங்கள் சிவபெருமான் என்று சொல்லுகிறோமே, சிவபெருமான் எனக்கு நீங்கள் அடிக்க வர்றீங்களோன்னு பயமாக இருக்குது. சிவபெருமான் கூட சிவபெருமான் இல்லை, உங்களுக்கு தெரியுமா? சைவத்திலே சிவபெருமானிலே பல சிவபெருமான் இருக்கிறார்கள். நாங்கள் கும்பிடுகிற சிவபெருமான்ன்றது ரொம்ப அந்த கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 மாதிரி சிவபெருமானில் உண்டு. நாங்கள் கும்பிடுகிற சிவபெருமானார் தெரியுமா? சகலருக்கு அருள் செய்கிறதாகிய ஸ்ரீகண்ட ருத்ரர் என்று ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் நாங்கள் கும்பிடுகிற சிவபெருமான். பிரளயாகலருக்கு அருள் செய்கிறவராகிய அனந்த தேவர் என்று ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் அதுக்கு மேற்பட்ட சிவபெருமான். எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறவர் தான் அந்த சிவம். இது கூட சிவம் இல்லை என்று விட்டார்கள் நம் சைவர்கள். எனக்கு சைவத்தை படிக்க பாருங்க, இப்படி ஒரு சமயம் இருக்குமா என்று ஒரு பிரமிப்பு வருகிறது.